இன்னைக்குரிய டிவோஷன் தேவ நாமம் நம்மால் மகிமைப்படுகிறதா? லூக்கா 19:8. ஒரு முறை மார்ட்டின் லூத்தர்ட்ட ஒருவர் நான் ஒரு கிறிஸ்தவனா ரீசெண்டா நான் மாறிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு ரொம்ப உற்சாகமா சொல்றாரு. கர்த்தருக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ரொம்ப ஆவலா இருக்குன்னு சொல்றாரு. உடனே மார்ட்டின் லூத்தர்ட்ட இவர் கேக்குறாரு, இப்போ நான் என்ன செய்யணும்னு கேக்குறாரு. ஒரு போதகர் ஆகணுமா, இல்ல ஒருவேளை நான் ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறணுமா, என்ன பண்ணணும், இல்லைன்னா ஒரு துறவி ஆயிரவா அப்படின்னு கேக்குறாரு. உடனே லூத்தர் அவர்ட்ட சொல்றாரு, இப்போது நீங்க என்னவாக வேலை செய்றீங்கன்னு கேக்குறாரு. நான் ஒரு ஷூ மேக்கர்னு சொல்றாரு. உடனே மார்ட்டின் சொல்றாரு, அப்படின்னா நல்ல ஷூக்களை தயாரித்து வாங்குற பணத்துக்கு நியாயமான விலையில விற்பனை செய்யுங்க, நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அந்த செருப்பு தொழிலாளிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிறிஸ்துவ பின்பற்றுவோர் நம்ம ஏற்கனவே இருக்கிற தொழில் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல பின்வாங்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி அழைக்கப்பட்டாலும் அத ஆன்மீக மதிப்பையோ அவசியத்தையோ நியாயப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. தேவனை மகிமைப்படுத்துற நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய பெரிய எய்மா இருக்கணும். மத்த எதை பத்தியும் நம்ம யோசிக்க தேவையில்லை. எந்த வேலையிலும் எளிமையாக செய்து அதை நிறைவேற்றமா, அதுல உண்மையா இருக்கமாங்கிறது தான் முக்கியம். நமது அழைப்பை அதிக சிறப்புடனும் உயர்ந்த நோக்கத்துடனும் நிறைவேற்றுவதற்கு நம்மள டெய்லி அர்ப்பணிக்கணும். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். சகேயு ஒரு ஆயக்காரனா இருக்கான். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். இஸ்ரவேல் தேசம் ரோமருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கு. ரோமருக்கு வரி வசூலிப்பதுக்காக இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு சிலரை அந்த ரோமன் கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க 2 காரணங்களுக்காக இந்த யூத மக்களால் வெறுக்கப்பட்டாங்க. ஒன்று இவங்க தேச துரோகிகளாக கருதப்பட்டாங்க. 2வது இவங்க ரோமருக்கு கொடுக்க வேண்டியதை விட அதிகமா வசூலிச்சு அதை தாங்கள் வச்சு கொள்ளுவாங்க. இயேசு சகேயுவிடம், சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு. உடனே அங்க கூடி இருந்த ஜனங்கள்லாம், இவனே ஒரு பாவி, இந்த பாவியான மனுஷன்ட்ட போய் தங்க போறேன்னு சொல்றாரே முறுமுறுக்கிறாங்க. சகேயு ஆண்டவர்ட்ட இருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றான். உடனே அடுத்த நாள் காலையில என்ன யோசிக்கிறாங்க எல்லாரும்னா, இவன் என்ன பண்ண போறான், என்ன மாற்றம் வரும்னு கூட இவங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஒருவன்ட்ட எதையாவது அநியாயமா நீ வாங்குனேனா நாளத்தனையா நான் அதை கொடுத்துட்றேன்னு ஆண்டவர்ட்ட சகேயு சொல்றான். இத பத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அடுத்த நாள் காலையில இவன் பலருடைய வீட்டு கதவை தட்டி அநியாயமா வாங்கிய பணத்தை விட 4 மடங்கு கொடுத்திருந்திருப்பான். இது மேல 1 பைசா கூட அரசாங்கம் நியமித்ததை விட கூட வாங்காம இருந்திருப்பான். இதுதான் சகேயுவின் மாற்றம். நம்ம எல்லாரும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு டெடிகேட்டடா ஒர்க் பண்றோமா அப்படின்னு யோசித்து பாருங்க. அதுலதான் கடவுளுடைய நாமும் மகிமைப்படும். நம்ம பிறருக்கு முன்னாடி ஒரு சாட்சியான கிறிஸ்தவனா வாழ முடியும். இதுதான் முக்கியம்னு ஆண்டவரும் எதிர்பார்ப்பாரு. ஆமேன்.